ஹாய் சுகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எப்பவும் கேட்கறது தான். அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு அந்த ஹை பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. லாஸ்ட் எபிசோட்ல என்னாச்சுன்னா, ஹீரோயின் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தா, இந்த மாதிரி அவளோட எஜமானி அம்மா அங்கே இருக்கிற மெய்டு பொண்ணுங்கள்லாம் கொண்டு அவங்களோட பிளட்டை குடிக்கிறதாவும், அவங்களோட தோலில் வந்துட்டு விளக்கு செஞ்சு அதை ஒரு வழிபாடாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஹீரோயின் ஒரு பிளான் பண்ணுறான். என்னன்னா, அவன் ஃப்ரெண்டை வந்துட்டு பேய் மாதிரி ரெடி பண்ணி நைட்டு வந்துட்டு அவங்கள உலாத்த விட்டா அந்த பிரச்சனையிலேயே அவங்க உண்மையை உளர ஆரம்பிச்சிருங்க அப்படின்ட்டு அவனுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்கா. அப்படி மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது ரெண்டு பேரோட ஐ கான்டாக்டும் கொஞ்சம் டீப்லியாக போகிறப்ப, என்ன நீ ரொம்ப மோசமாக இருக்க, அதுவும் மேக்கப்பில் என்ன மோசமாக இருக்கும்போது, இருக்கிற போர் படையிலேயே ரொம்ப அழகான மருத்துவர் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, என்னெல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணாத, பார்ப்போம் பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சு நீ அழகாலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து வெக்கப்பட்டு இருக்கா. அதே நேரத்தில் இவங்க பிளான் பண்ண மாதிரியே அவங்களுக்கு மேக்கப் போட்டு விட்டு அவங்கள பயமுறுத்த அப்படியே பார்க்குறாங்க. அதே நேரம் அந்த எஜமானி அம்மா அந்த சிஸ்டரோட மெய்டு வந்துட்டு இந்த மாதிரி பேயெல்லாம் உலாவிட்டு இருக்கான், நம்ம மெய்டெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மை இல்லை, அதெல்லாம் நம்பாத அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அப்படியே கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே என்னை கொன்னீங்கல்ல, நான் ஊதுபத்தி மாற்றி வச்சேன்னு என்னை கொன்னீங்கல்ல, நீங்கள் மட்டும் என் தோலை வச்சு விளக்கெல்லாம் செஞ்சுருக்கீங்க, என் ரத்தத்தை குடிச்சிருக்கீங்க, உங்களை நான் சும்மா விடுவேனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தான் அங்கங்கே உலாத்திட்டு இருக்கா. ஹீரோயினும் இதில் சேர்ந்து மேக்கப் போட்டு ரெண்டு பேருமே பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிஸ்டர் வந்து புடிங்கி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அதுவும் கூட இருக்கிற மெய்டா, ஐயோ நான் எதுவும் பண்ணல, எல்லாம் என் எஜமானி அம்மா சொன்னதான் செஞ்சேன், மற்றபடி இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பதறி அடிச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் பயமுறுத்த அவங்க பாஞ்சு ஓடிட்டு இருக்காங்க. அவங்க மென்டலாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க இதில் இருந்துட்டு. ஆனால் பேய்க்கு வந்து ஷேடோ இருக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வரும்போது ஷேடோ தெரிஞ்சோன்னே அந்த முதுகில் ஒரு ரெட் கலர் கரையை வச்சு விட்டு அந்த லேடியை போய் கண்டுபிடிங்க, எந்த ரூமில் வந்துட்டு ஒரு வெள்ளை கோட்டு இருக்கோ அதை கரெக்டாக பிடிச்சி எடுத்துருவாங்க அப்படின்னு ஓரளவுக்கு எஜமானிமா கெஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் ரூமுக்கு தான் முதல் ஆள் அனுப்புறாங்க. ஏன்னா அவன் மேலே தான் டவுட்டே அதுக்கு. அதனால நேராக ஹீரோயின் இருக்க இடத்துக்கு போனால் அவனை பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லூசத்தரமாக வந்து என்ன தேடிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஹீரோனுக்கு குண்டு கட்ட தூக்கிட்டு போயிடறாங்க. தூக்கிட்டு போயிட்டு அப்போது உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையே, பேய்னா ஒரு முட்டாள்தனம், அதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. ஆனால் அவளோட கபோர்டில் இருந்துட்டு ஒரு ஒயிட் கலர் கோட்டை எடுத்துகிட்டு வந்தோடனே எனக்கு தெரியும் இதை நீ தான் பண்ணியிருப்ப அப்படின்ட்டு, உண்மையை இப்போ நீ சொல்லலை, உன்னோட கழுத்தில் கத்தியை வச்சு உன்னை அந்த பொண்ணுங்க போன இடத்துக்கே அனுப்பிடுவோம் அப்படின்ட்டு கழுத்தில் கத்தியை வச்சு லைட்டாக கீறா. அதே நேரத்தில் ஹீரோட ஃப்ரெண்டு இருந்துட்டு வெளியிலேருந்து யோசிக்கிறான், என்ன வெளியில் வரல, ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே போகிறான். உள்ளே போன உடனே அந்த லேடி என்ன கேட்குதுன்னா, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த நேரத்தில் வந்தீங்க, இல்லை இப்படியே ரெண்டு உருவம் போயிட்டு இருந்தது, அதான் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையோ அப்படின்ட்டு நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம தப்பான ஆளை பிடிச்சி கொண்டாந்து வச்சிருக்கோமா, எனக்கு இவன் மேலேயும் டவுட் இருக்குது, இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஓஹோ நீங்கள் கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அவள் தான் அழகுக்காக என்ன வேணாலும் பண்ணுறாளாச்சு அந்த மேடம். உடனே வந்துட்டு அப்படியா உனக்கு எதுவும் டிஃப்ரெண்ட் தெரியுதா, நீங்கள் வந்து என்னோட நாடியை பிடிச்சி பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே விஷயத்தை டைவர்ட் பண்ணிட்டான். அவன் என்ன அப்படியே நாசுக்காக சொல்கிறான், உங்களோட ஃபேஸ் கொஞ்சம் சுருங்கி இருக்குது, அதே நேரத்தில் உங்கள் ரத்த ஓட்டமும் ஏதோ கம்மியான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவளுக்காக பயம், 2 நாளாக நம்ம ரத்தம் குடிக்கவே இல்லை, அதனால நம்ம ஃபேஸ் எதுவும் சுருங்கி போச்சோ அப்படின்ட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் சரி நான் இங்கேருந்து போகிறேன், ஒரு மருந்து கொடுக்குறேன், அந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதுக்கு யாராவது கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஹீரோனியை அனுப்பிச்சு வைக்கிறா. அங்கே போனதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு பிடிச்சி திட்டுறான், உன்னை இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிறது யார் சொன்னது, அதெல்லாம் இன்வால்வ் ஆக வேணாம் அப்படிங்கிற மாதிரி தானே சொன்னேன், ஆமாம் அதுக்கு தான் நீ ஒரு ட்ரிக் பண்ணி வச்சியே, அவங்க ஏன் ஹீரோயின் மேலே டவுட் வரல அப்படின்னா, இவன் வேற ஒரு இடத்துல வந்துட்டு வேற ஒரு கோர்ட்டில் வந்துட்டு பிளட் தடவுன மாதிரி வச்சு தான் இப்போ மாற்றி விட்டுருக்காங்க கதையை, அதனால தான் சரி இப்போ நான் ஒரு மருந்து கொடுக்குறேன், அதை கொண்டு போயிட்டு நீ வந்துட்டு உன்னோட எஜமானிக்கு அம்மா கொடுத்தினா அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி மென்டாலிட்டி வரும், அவங்க பண்ண தப்புகள்லாம் அவங்க கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நீயே அவங்க முன்னாடி போய் நின்னாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனையாக தான் தோணும், அவங்க பாஸ்ட்டை பார்க்குற மாதிரி தான் தோணும், சரி அந்த மருந்து கூட இதுக்கப்புறம் இதை வச்சு தான் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பிளான் பண்ணுறா. அங்கே போய் பார்த்தா எஜமானி அம்மா வந்துட்டு கத்தி கதறிட்டு இருக்கு பேய் பயத்தில். அந்த நேரத்தில் இவ போனோடனே நான் உனக்கு கத்தியை வச்சு கிழிச்சிட்டேன்னு தான் நினைக்காத, உன் மேலே சந்தேகப்பட்டேன், ஏன்னா பயமுறுத்துற எந்த விஷயமா இருந்தாலும் யாராக இருந்தாலும் பதற தானே செய்வாங்க, சரி அந்த மருந்து கொடு அப்படிங்கும்போது இந்த மருந்து கொடுக்கும்போது வைத்தியர் ஒரு விஷயத்த சொன்னார். என்ன சொன்னார், இப்போது யாராவது நம்மளால் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த கர்மாவை போக்க வைக்கிறதுக்கு அந்த நீங்கள் ஒரு லைட்டு செஞ்சு வச்சுருக்கீங்கல்ல பர்பிள் கலர் லைட்டு, அதை வச்சு அதுக்கான நினைவஞ்சலி நம்ம செலுத்தணும்னா அந்த ஆத்மாக்கள் நம்மளை மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்படியா இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா, இல்லை அவர் தான் அப்படி சொன்னார், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பயத்தையும் போக்கி கொடுத்துருமா அவங்கள மன்னிக்கவும் வச்சிருமா அப்படின்னு சொல்கிறப்ப ஓஹோ அப்படின்ட்டு அந்த மருந்தை வாங்கி குடிச்சவதுக்கு அப்புறம் அது நிறைய யோசிக்க ஆரம்பிக்குது. தன்னை சுற்றி இந்த கர்மாக்கள்லாம் வந்து அதை தொல்லை பண்ணுற மாதிரியும் அந்த செத்து போன அந்த மெய்டு லேடி இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு இவங்களை தொல்லை பண்ணுற மாதிரியும் இன்னும் அதிகமாக கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாகவே பண்ண ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நம்ம பேரரசரோட வேலைக்காரங்க இருக்காங்களா அவங்க வந்துட்டு எங்களோட பேரரசர் உங்கள் கூட தான் செஸ் விளாடணும் அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு ஹீரோனை வந்து கூப்பிட்றாங்க. இதை மறைஞ்சிருந்து நம்ம ஃப்ரெண்டுக்கார பைப்பில் பார்த்துட்டு பொசசிவில் பொங்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னா, இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதால சொல்லியிருந்தோம், அது மட்டும் இல்லாமல் இப்போ பேரரசர் காதில் செஸ் விளாட்ற மாதிரி இந்த பேய் விஷயத்தை போட்டு வச்சா கரெக்டான நேரத்தில் லாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், சரி இந்த நேரத்தில் நேராக போயிட்டு நம்ம வந்துட்டு செஸ் விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு நேராக போயிட்டு பேரரசர் கூட செஸ் விளாடுறாங்க. என்ன மேடம் இன்னைக்கு கொஞ்சம் சேடாக இருக்கீங்க போல், உங்களோட மூவ்ஸ் எல்லாம் கணிக்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது, அது இல்லை இந்த அரண்மனைக்குள்ளே, அதுவும் எங்கள் எஜமானி அரண்மனைக்குள்ளே பேயெல்லாம் வருதான், பேயா அப்படிலாம் நான் ஒன்றும் கேள்விப்படவே இல்லையே, இல்லை மெய்டெல்லாம் சொன்னாங்க, அது இல்லாமல் அவங்க ஏதோ பயத்தில்
ஆட்டத்துல இருக்காங்க மாதிரி தான் தெரியுது. என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உன் ஆட்டத்துல நீ கோட்ட விடுறியா? அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இப்போ உன்னை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேரரசர் சொல்ல, கரெக்ட்டா வந்துட்டு நம்ம ஹீரோயின் 2 மூவ்ல தோக்கடிச்சிடுறா. அது எப்படி உன்னால முடியுது? அது எப்படி உன்னால முடியுது? 2 மூவ்லயே என்ன தோக்கடிச்சிடுறியே! ஆ அது பேய் பயத்துல கொஞ்சம் பயந்துட்டேன். அதனால. இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு, இவள எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அவன் அங்கேருந்து போகும்போது, இப்போ பதவியில இருக்காங்கல்ல, அந்த லேடி அந்த சிஸ்டர் வராங்க. இதே உருவத்த தானே அன்னைக்கு குடிச்சிட்டு செஸ் விளையாடுறப்பயும் பார்த்தோம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஒருவேளை இந்த வேலைக்காரி தான் அங்கேயும் வந்திருப்பாங்களோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நேரா போயிட்டு ஹீரோக்கு ஒரு சில மருந்தெல்லாம் குடுத்துட்டு, இந்த மாரி அரண்மனையில பேய் உலாவுதா என்ன? நானும் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாரி அவைங்க பேசிட்டு இருக்காய்ங்க. அதே நேரத்தில நம்ம ஹீரோயினோட முதலாளி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு அந்த பிங்க் கலர் பர்பிள் கலர் லைட் எல்லாம் ரெடி பண்ணாங்கல்ல தோல வச்சு, அந்த லைட் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு, அதுக்கு நினைவஞ்சலி செலுத்திட்டு இருக்காய்ங்க. என்ன எதுவும் பண்ணிடாத, என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்ட்டு. அந்த நேரத்தில கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் பேய் வேஷம் போட்டு வந்துட்டு, "அது எப்படி மேடம்? ஒரு ஊதுபத்தி மாத்தி வச்சதால என்ன கொன்னுட்டீங்க. இப்போ உங்களோட தோலையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா உரிக்க போறேன். உங்களோட ரத்தத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா உரிய போறேன்." மாரி சொல்ல வேற அந்த லேடி ரொம்ப பயப்படுது. ஐயோ! ஐயோ! அப்படின்னு தப்பிச்சு ஓட பார்க்குறாய்ங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கொடைய எடுத்து போட்டுட்டு ஹீரோயின் ஃபேஸ காட்ட, "இந்த சதியெல்லாம் பண்ணது நீதானா? இந்த சதியெல்லாம் பண்ணது நீதானா?" அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் மேல செம்ம கடுப்பா இருக்கிற நேரத்துல கரெக்ட்டா நம்ம பேரரசர் வந்துடுறாய்ங்க. ஆல்ரெடி ஹீரோயின் பிளான் போட்ட மாரியே. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன நடந்துட்டு இருக்கு? அப்படிங்கும்போது, இவங்க தான் தன்னோட அழகுக்காக இங்க இருக்கிற மெய்டெல்லாம் சுதந்திரம்னு சொல்லி வெளியில அனுப்புற மாரி அனுப்பி, அவங்கள அதுக்கப்புறம் கொன்னு, அதுக்கப்புறம் அவங்களோட ரத்தத்த குடிச்சிருக்காங்க. இதுக்கான ஆதாரம் இவங்க வந்துட்டு இந்த கிணத்துக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த கிணத்துல இறங்கி தேடுறாய்ங்க. அப்படி தேடும்போது அங்க 2 எலும்பு கூடு கிடைக்குது. இது எல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது, ஆமா இதெல்லாம் உண்மைதான். ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணமே யார் தெரியுமா? நீங்க தான். ஒரு பேரரசருக்காக 4 பொண்ணுங்க அடிச்சுக்க போகும்போது, ஒருத்தர் மேல ஒருத்தர் பொறாம கொண்டு அழக காட்டிக்கணும்னு நினைச்சு, எங்களுக்குள்ளேயே பைத்தியக்காரத்தனமா இவ்ளோ பண்ண. ஆல்ரெடி ஒருத்தி போயிட்டா ஜெயிலுக்கு. இப்போ என்ன சொல்றீங்களா? ஆனா நான் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். ஏன்னா அதுக்கு மூல காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம ஹீரோனோட சிஸ்டர் இருக்காங்கல்ல, இப்போ பொறுப்புல இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அது எப்படி உன்னோட முடிவுக்கெல்லாம் எப்படி பேரரசருக்கு பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்றப்ப, எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். மகாராணி இறந்ததுக்கு அப்புறம் அவங்க இடத்துல இப்ப நீ இருக்கல்ல, அந்த ஆசை தான் எல்லாருக்கும் வந்துச்சு அப்படின்னு ஹேர் பின்னை எடுத்து கரெக்டா குத்த போற நேரத்துல ஹீரோயின் உள்ள குறுக்க பூந்துடுறா. ஹீரோயின் அந்த ஹேர் பின் குத்த வாங்க, நம்ம பேரரசர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கத்தி எடுத்து கோவத்துல சத்தக்குன்னு வந்துட்டு ஹீரோயினோட மேடமோட கழுத்தை லைட்டா தான் கீறியிருக்காங்க. ஆனா வெட்டி விட்டாங்க. இப்போதான் புரியுது ஹீரோயின் மேல இந்த ஆள் இவ்வளவு பாசமா இருக்கான் அப்படின்ட்டு. இதை பார்த்த நம்ம ஹீரோயினோட இப்போ பொறுப்புல இருக்கிற அந்த சிஸ்டர் இருந்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆக, என்னோட ஃப்ரெண்டு அங்க வந்து பதறிட்டு ஓடிட்டு வரான். அப்படியே ஹீரோயினை தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அங்க பார்த்தா அந்த பின் வந்துட்டு ரொம்ப இன்னரா இறங்கியிருக்கு. நான் அதை எடுக்கும்போது அதோட ரத்தம் அதிகமாக தெரிக்கும். நீங்க இருக்கிறது நல்லதில்ல அப்படின்ட்டு ஹீரோ போக சொல்றான். ஆனா அங்க போகாம அவன் நிற்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் வருது, இன்னும் நிறைய எலும்பு கூடுங்கள் வந்திருக்கு, வந்து பாருங்க அப்படின்ட்டு. அதை கவனிக்கிறதுக்காக அவங்க போற மாதிரி இருக்கு. ஆனா ஹீரோனை விட்டு போக அவனுக்கு மனசே இல்லை. அப்போ அந்த லேடி கேட்குறாங்க, நீ இவன் மேல இருக்கிற அக்கறையால நீ பேரரசரை எதுக்க ஆரம்பிக்கிறியா? ஆமா, இவன் மேல எனக்கு அக்கறை இருக்கு. உன்னோட அக்காவையும் நான் விட்டுட்டேன், இவளையும் என்னால் விட முடியாது. இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல. நான் அவளோட ஹேர் பினை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹேர் பினை எடுக்கும்போது கொஞ்சம் மோசமா நடந்துக்கிறான். ரத்தம்லாம் தெறிக்கி வருது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டியதானே? அவ பாவம்ல வலிக்கும்ல. இந்த விஷயத்துல நான் எந்த ஒரு உறவையும் பார்க்க முடியாது. அவளை காப்பாற்றணும். நான் ஒரு மருத்துவர் மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனோட ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் தான் ஒரு சில விஷயங்கள் சொல்றான். நான் வந்துட்டு உன்னோட சிஸ்டர் நான் இழந்துட்டேன். அவன் மேல இருக்கிற ஆசையை சொல்லாம, ஆனா இவளையும் நான் இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லும்போது அவ கத்துன்னு கத்திடுறா. ஆனா இந்த விஷயத்தை தூக்கத்துல இருந்துட்டு நம்ம ஹீரோனும் கேட்டுட்டு இருக்கா. இவன் என் மேல இப்படி ஒரு ஃபீலிங்ஸ்ல இருந்தான்னு எனக்கு தெரியாம போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. இந்த விஷயத்தை மெய்டும் அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சூப்பர் எடுத்துட்டு வர சொல்றாங்க. இது என்ன சதி வேலை பண்ண போகுதுன்னு தெரியல. ஏன்னா இந்த சீரிஸ்ல மெய்டுன்னு வந்தாவே பெரிய ஏழரை தான் கூட்டிட்டு வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு மாதிரி ஓகே ஆயிட்டா. அவளை வந்துட்டு ஹீரோ கூப்பிட்டு என் கூட நீ செஸ் பார்ட்னரா மட்டும் இரு, மற்றபடி நீ எந்த வேலையும் பண்ண வேணாங்கும்போது அவள் கேட்கவே மாட்டாங்கிறா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பேரரசர் வந்துட்டு இவளுக்கு உரிமை கொடுக்குறது லைட்டாக இப்போ நம்ம பதவியில் இருக்கிற அந்த சிஸ்டருக்கும் கொஞ்சம் பொறாமையாகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான். நம்ம செஸ் பார்ட்னராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்கான். ஆனால் அவள் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இதை பார்த்துட்டு செம்ம கடுப்பில் இருக்கிற ஹீரோ, நான் 2வது டைமாக ஒரு பொண்ணை என் கூட செஸ் பார்ட்னராக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவள் என்ன தைரியம் தான் என்னை ரிஜெக்ட் பண்ணுவாவ. எனக்காக எத்தனை பொண்ணு இங்கே வெயிட் பண்ணுங்களுக்கு, இவ இப்படி நெக்லெக்ட் பண்ணுறாளே அப்படின்ட்டு அங்கே அவன் புலம்பிட்டு இருக்கிறான். இதை பார்த்து அவங்க அசிஸ்டன்ட் பயப்புல, நம்ம பேரரசருக்கு என்ன ஆச்சு, திடீர்னு இப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. தண்டனையில் இருந்தாங்கல்ல ஒரு நோபல் லேடி, அவங்கள வந்துட்டு மறுபடியும் நம்ம பேரரசர் வந்துட்டு இப்போ 2 பேருமே ஒருத்தங்க ஜெயிலில் இருக்காங்க, ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க சிஸ்டர்ஸ். அவங்களுக்கு பதவியை இப்போ வந்துட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க மேலே எந்த ஒரு குத்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறுவனம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோனோட சிஸ்டர் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, இப்போ முன்னாடி பதவியில் இருந்தாங்க, அவங்களோட உரிமை எல்லாத்தையும் இப்போ அவங்க கிட்ட கொண்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ மொத்த டார்கெட்டுமே இவங்க மேலே வரும். ரொம்ப ராங்கி பிடிச்ச சிஸ்டர் போயிட்டு, என்ன இப்போ மொத்த பதவியும் உங்ககிட்ட வந்துடுச்சு போல
அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பொண்ணு வேற இருக்காங்க. அந்த பொண்ணு இந்த லேடியை பார்த்தோன்னே ரொம்ப பயப்படுது. இங்க பாரு, இப்போதைக்கு வந்துட்டு எனக்கு ஃப்ரீடம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த முத்திரை தான் என்கிட்ட வந்திருக்கு. ஆனா பொறுப்பு எல்லாமே அவகிட்ட தான் இருக்கு. என்னோட பொண்ணு உன்னை பார்த்தாலே பயப்படுறா. நான் அப்புறம் பேசுறேன். அவளை நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயினை பத்தின விஷயங்கள் தெரிய வருது. அப்படி தெரிய வரும்போது இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க. அவங்க ஒரு சாதாரண வேலைக்காரி தானே, எதுக்காக நீங்க இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? வேலைக்காரியா? அவ பண்ண விஷயங்கள் ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்தியா? எனக்கு தெரிஞ்சு பேரரசரே அவரை நினைச்சிருக்காங்கன்னா அவகிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நகர்த்துறா. அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு நான் முட்டுக்கட்டை போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அதை பத்திரமா பாத்துக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம முன்னாள் ஹீரோயினோட சிஸ்டர் பதவியில் இருந்தாங்கல்ல, அவங்க தான். ஆனா அவங்களுக்கே இப்போ லைட்டா நம்ம ஹீரோயின் மேல பொறாம வர ஆரம்பிச்சிருது. ரொம்ப சைலண்டா இருக்கிறவங்க டேஞ்சர் போல, ரொம்ப யோசிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சர் போல. அவங்க வந்துட்டு ஹீரோயின் நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு வளர்ந்துட்டு இருக்குது. எங்க பேரரசர் இவங்க பக்கம் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு வெறுப்பா, இல்லை நம்ம பதவிக்கு போட்டியாக இந்த பொண்ணு வந்துருமே அப்படிங்கிற வெறுப்பா அப்படிங்கிறது தெரியல. அப்படி நடந்துட்டு இருக்கிறப்பயே கரெக்டாக இன்னொரு மெய்டு வந்துட்டு நம்ம ராங்கி பிடிச்ச சிஸ்டர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, கூட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்ப இப்போ வந்துட்டு ஹீரோயின் ஆல்ரெடி காயம் சரியாகல, பாதுகாக்க தானே செய்யணும். இந்த லேடி வந்துட்டு சரி அவளை போய் மீட் பண்ணிட்டு வா, அந்த இடத்துல நானும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அமுச்சு வச்சுட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. அங்கே பார்த்தா அந்த ராங்கி பிடிச்ச சிஸ்டர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை, ஓஹோ இப்போ நீ வந்துட்டு எல்லாரோட பதவிக்கு முந்திட்டு வந்துட்டு இருக்க, கரெக்டா நீ பேரரசுக்கு சேவை செய்வியான்னு தெரியலையே, அதனால இந்த சூப் கப்பை எடுத்தாந்து என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அவ அந்த நிலைமையில இருக்கும்போது அந்த சூப் கப்பை எடுக்க சொல்றாங்க. அப்படி அவ கையை கொஞ்சம் ஷேக் பண்ணும்போது அப்படியே தானா கொட்டிடுது. ஆனா வேணும்னே கொட்டினா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த லேடி நம்ம ஹீரோயினை அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம முன்னாள் சிஸ்டர் அவங்க இருந்துட்டு அப்படி கேஷுவலா பார்த்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இவங்களுக்குள்ளேயும் ஒரு சில வன்மங்கள் இருக்கு, பொறாம இருக்கு அப்படிங்கிறத இங்க காட்டுறாங்க. அவங்களே யோசிக்கிறாங்க, நான் இந்த இடத்துல தடுக்க தான் வேணும், ஆனா இங்க ஒரு பிரச்சனை, எனக்கு போட்டியா இருக்கிற 2 பேர் இப்ப சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா 2 பேத்துல யாராவது ஒருத்தங்க போய் தானே ஆகணும். அப்போ என்னோட ரூட்டு கிளியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ வந்துட்டு ஹீரோனை பாத்துக்கிற பொறுப்பு இவங்க கிட்ட இருக்கு. பேரரசர் வந்துட்டு இவளுக்கு இப்படி நடந்ததுக்கு நீ தான் காரணமா, இல்ல வேற யார் காரணம், நீ ஒழுங்கா பாத்துக்கல அப்படின்னு சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு ஹீரோனை நெஞ்சு மேலே எட்டி மிதிக்கிறாங்க. அதுவும் அந்த ஹேர்பின் குத்துன காயம் இருக்குல்ல, அது மேலேயே வந்துட்டு காலை வச்சு மிதிக்கும் போது அதுல இருந்து பிளட் வருது. இதுக்கப்புறம் போனா இங்க பிரச்சனை ஆயிடும். எங்க பாரு, உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் நீ வெளியில வச்சுக்க, தேவையில்லாம அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. பேரரசர் வந்துட்டு பொறுப்பை என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் இங்க வர்றதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி வந்தாங்கன்னா நீ தான் மாட்டுவ. ஓ அப்படின்னா இல்ல, அவளுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தான் நான் சொல்லி காமிச்சிட்டு இருக்கேன். நீ சொல்லி காமிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதுவே பேரரசர் வரும்போது நீ இந்த மாதிரி பண்ணினா அவர் என்னமா எடுத்துப்பாரு, அப்புறம் அது உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து போக வச்சுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு. இவங்க கிட்ட கைண்டு ஹார்ட் இருக்குன்னு தான் நினைச்சேன். இவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் வன்மை இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. அதை நான் பொறுமையாக தான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கார பயவில் போயிட்டு ஒவ்வொருத்தங்க மேலேயும் சந்தேகப்பட்டு தான் அந்த டேக்கை மாட்டி வச்சிருப்பாங்க அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே. அதில் ஒவ்வொருத்தரையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதில் நம்ம ஹீரோனோட இப்போ ஃபஸ்ட்டு சிஸ்டர் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கே ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாமல் ராங்கி பிடிச்ச சிஸ்டர் மேலேயும் கொஞ்சம் டவுட் வருது. அதே நேரத்தில் ஹீரோனுக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த காயம் வந்துட்டு ஆறல, இவங்க மறுபடியும் குடும்பப்படுத்துறதால அவன் மயக்கமான நிலைமையில இருக்கா. இதை பார்த்தா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன இவ்வளோ நான் கரெக்டாக தானே ட்ரீட்மெண்ட் பண்ணி சொன்னேன், மறுபடியும் இவன் இங்கேயே இருக்கான், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அப்போ இங்கே வந்துட்டு அந்த ராங்கி பிடிச்ச சிஸ்டர் வந்துட்டு அவங்கள மீட் பண்ணிட்டு போனாங்களாம். அதுலேருந்து அவங்க சரியாகாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகிடுது. ரைட்டு, அவள் வேற எதோ இங்கே பண்ணியிருக்கா அப்படிங்கிறது நல்லா புரியுது. அதே நேரத்தில் நம்ம ஃப்ரெண்டுக்கார பயப்புல ஹீரோனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் இது வந்துட்டு பேரரசரோட தனிப்பட்ட விஷயம், இதெல்லாம் நீ தலையிடாத அப்படின்ட்டு நம்ம செகண்ட் சிஸ்டர் இருக்காங்களே அவங்க வந்துட்டு தடுத்துட்டு இருக்காங்க. அப்படி தடுத்துட்டு இருக்கும்போது அவன் நான் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி போனான். இந்த நேரத்தில் போனால் அவன் பேரரசட்டை மாட்டிப்பான் அப்படிங்கிறதால இவங்க தடுத்துட்டு இருக்காங்க. இல்லை இவங்க வேற எதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா இங்கே யாரும் நல்லவங்கன்னே புரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறம் நேராக போயிட்டு பேரரசர் வந்துட்டு நம்ம ராங்கி கௌரவ சிஸ்டர் தான் போய் மீட் பண்ணுறாங்க. நீங்கள் என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உங்களையே நான் பார்க்க நினச்சேன். ஆமாம், ஹீரோயின் என்ன தங்க வச்சிருந்த இடத்துக்கு நீ போனியா? போனேன், அவளை ஒரு சில விஷயங்கள் கற்றுக்க சொன்னேன், அவ்வளோதான். அவளை நீ தண்டிச்சியா? இல்லையே, நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணவே இல்லையே, நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படியா, நீ ரொம்ப ரொம்ப கைண்ட் ஹார்ட் பர்சன் போலேயே, கொஞ்சம் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, என்ன தைரியம் இருந்தால் நான் பதவி கொடுத்து நான் ஒரு இடத்துல தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குற பொண்ணை நீ போயிட்டு மிதிச்சுட்டு வந்திருப்ப, அதுவும் காயப்படுத்திட்டு வந்திருப்ப. உன்னை எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணா சுத்தமாக உன்னை என்ன பிடிக்கவே பிடிக்காது. தயவு செய்து இன்னொரு டைம் இதை பண்ண, அதுக்கப்புறம் என்ன ஆகணும் உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ மிரட்டிட்டு போகிறான். அதுக்கப்புறம் செம்ம கட்டுப்பாயிட்டு ஹீரோனை பிடிச்சி திட்டுன்னு திட்டிட்டு இருக்காங்க. அப்படி திட்டிகிட்டு இருந்தாலும் மெய்டு வந்துட்டு காதல ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. என்ன விஷயம் தெரியல, ஆனால் ஹீரோயினை பற்றின ஒரு விஷயம் தான். சரி, இப்போ வந்துட்டு அவர் சரியாயிட்டு கொஞ்ச நாள் நல்லாவே இருக்கட்டும், அதுக்கப்புறம் இதை வச்சு நான் அவர் ப்ளே பண்ணுறேன்ட்டு நம்ம ராங்கிக்கார சிஸ்டர் வந்துட்டு ஏதோ பிளான் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஹீரோயின் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு அங்கே இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கார பையப்போல பார்க்க வரும்பொழுது இவன் நம்ம மேலே இருக்கிற அக்கறையில் பார்க்க வந்திருக்கானா, இதுக்கு முன்னாடியே சொன்னானே நம்ம மேலே விருப்பப்பட்டான் அப்படின்ட்டு, அதனால் நீங்கள் இங்கே வரக்கூடாது, நான் காயத்துக்கு மருந்து போட தான் வந்தேன், இல்லை நான் ஏற்கனவே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தயங்குறா.
தயங்குறது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு நீங்கள் பேரரசர் கூட வேலையே செய்ய மாட்டேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்னதை நான் ஒரு டைம் கேட்டுட்டேன். அதனால் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வேலையாட்களாக மட்டும்தான் இருக்கணும். ஏன் மற்றபடி என்னோடய ஃபீலிங்ஸுக்கு இங்கே இடமே கிடையாது. என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வர ஹீரோயின் அதுக்குள்ளே இங்கே பேரரசர் வராங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. 2 பேருமே இப்போ ஒன்றா இருக்கிறத பார்த்தா ஆப்பு தான். அதனால் 2 பேருமே ஷாக்கில் நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அனு சிஸ்டர் இங்கிலீஷில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நிறையா பேர் இதை சொல்கிறீங்க. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது யூடியூபே அதை இங்கிலீஷில் கேப்ஷனை மாற்றி விட்டுருது. அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா வீடியோட ரைட் சைடில் வந்துட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ ட்ராக்னு ஒன்று இருக்கும். அதில் தமிழ் ஒரிஜினல்னு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் பேசுகிற வாய்ஸ்லேயே வந்துடும். இதை நம்மளால் எந்த விதத்துலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா வீடியோ அப்லோட் ஆகி வரும்போது அதை நீங்களே மேனுவலாக ஒரு சில பேருக்கு பண்ணுற மாதிரி தான் வருது. இது இப்போ ஒரு சில வீடியோக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்குது. அதனால மட்டும் அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். என்னோட வாய்ஸ்லேயே வரும், இங்கிலீஷில் வராது. பிரத்திகா சக்திவேல் சிஸ்டர் வெல்கம். முருகானந்தன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹீரோ வந்துட்டு ஹீரோயிசமாக 2-3 இடத்துல தான் சிஸ்டர் நடந்துப்பாங்க. அனு சிஸ்டர், கில்லர் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ஆரோக்கியமேரி சிஸ்டர், சிவசக்தி சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சித்ரா சிஸ்டர், நீங்கள் கொடுத்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லலிதா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். கிருத்திகா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தியாஹினி சிஸ்டர், ஒருவரை நேசிப்பதற்கும் 1 நிமிடம் போதும், அவர்களை பிரிவதற்கும் 1 நிமிடம் போதும், ஆனால் நேசித்தவர்களின் நினைவை மறப்பதற்கு 1 ஜென்மம் போதாது. உண்மையான லைன் சிஸ்டர், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். லாவண்யா சிஸ்டர், எப்போவுமே ஃபஸ்ட் கமெண்ட், உங்கள் கமெண்ட் எப்போவுமே ஹைலைட்டு. என்னோட எக்ஸ்பிளைனை விட உங்களோட கமெண்ட் எக்ஸ்பிளைனுக்கு இங்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அதுதான் உண்மை. அதில் ஒன் ஆஃப் த ஃபேனை யாருன்னு பார்த்தா அது நான் தான். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோ.